பண்டுட்டியில் களைகட்டிய பங்குனி உத்திர திருவிழா. ஏராளமானோர் காவடி ஏந்தியும் அலகு போட்டுக்கொண்டும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அப்போது வயதான முதியவர் ஒருவருக்கு அருள் வந்து துள்ளி குதித்து ஆடியது அங்கிருந்தவர்களை பத்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அடுத்த கொக்குபாளையம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. அதில் காப்பு கட்டிக்கொண்டு விரதம் இருந்த பக்தர்கள் பால் காவடி, பழக்காவடி, பன்னீர் காவடி உள்ளிட்ட காவடிகளேந்தியும் நாக்கில் அலகு போட்டுக்கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தியபடி பம்பை உடுக்கை முழங்க கொக்குபாளையம் கிராமம் முழுவதும் வீதியுலாவாக சென்றனர். அப்போது காவடிகளை ஏந்தி வந்த பக்தர்களை கடவுளாக பாவித்து கிராம மக்கள் அவர்களது பாதங்களை கழுவி மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்கி வழிபாடு மேற்கொண்டனர். அப்போது காவடி ஏந்தி வந்த வயதான முதியவர் ஒருவர் திடீரென அருள் வந்து துள்ளி குதித்து ஆடியது கிராம மக்களை பத்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. இதைத் தொடர்ந்து ஏராளமானோருக்கு அருள் வந்து ஆடினர். அப்போது அங்கிருந்தவர்கள் அரோகரா அரோகரா என பத்தி கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்பு ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியருக்கு பட்டாடை உடுத்தப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியரை தரிசித்து சென்றனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள News 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.